अरे रिया चक्रवर्ती बोलती है ड्रग दो ड्रग दो ड्रग दो ड्रग दो ड्रग दो. வணக்கம். அர்ணப் கோஸ்வாமி உங்களுக்கு ஞாபகத்தில் இருப்பார் என்று நம்புகிறேன். இவருடைய ஒரு வீடியோ வைரல் ஆனது. மீம்ஸ் கிரியேட்டர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். முझे ட்ரக் தோ முझे ட்ரக் தோ முझे ட்ரக் தோ. ரியா சக்கரவர்த்தி அவருக்கு எதிராக வெளிவந்த இந்த வீடியோ சுஷாந்த் சிங் ராஜ்பூத்தோடைய அந்த தற்கொலை வழக்கும் போது இந்தியாவில் எந்த விதமான பிரச்சனையும் அல்லாதபடி, இந்தியாவில் வேற எந்த செய்தியும் இல்லாதபடி இந்த ஊடகம் 24 மணி நேரமும் இந்த ஒரே ஒரு செய்தியை பற்றி மட்டும்தான் எடுத்து காட்டி வந்தார்கள். ஒட்டுமொத்த இந்தியாவில் இருந்த அந்த கோவிட் பிரச்சனையையே ஒரு விதத்தில் பிரட்டி போட்டது இந்த செய்தி. இந்த செய்தியும் போது ரியா சக்கரவர்த்தி கையில் வெறும் 100 கிராம் ட்ரக்ஸ் பிடிபட்டது. அந்த 100 கிராம் ட்ரக்ஸ்க்காக தான் இந்த கூச்சல். ஒட்டுமொத்த இந்திய கோதி மீடியா, ஒட்டுமொத்த பத்திரிகை துறை அனைவருமே ரியா சக்கரவர்த்தி இந்த 100 கிராம் ட்ரக்ஸை பற்றி மட்டும்தான் எழுதி வந்தார்கள். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய குஜராத் முந்த்ரா போர்ட், அடானி நிறுவனத்திற்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டில் 3000 கிலோ ட்ரக்ஸ் பிடிபட்டிருக்கிறது. இதற்கான உலக சந்தையில் இருக்கக்கூடிய அந்த மதிப்பீடு 21,000 கோடி ரூபாய். ஒரு கிலோ ஹீரோயின், அதாவது ட்ரக்ஸ், 5 கோடியிலிருந்து 7 கோடி ரூபாய், அதாவது 21,000 கோடி ரூபாய். இதே விஷயத்தை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஜி நியூஸ், ஆஜ் தக், இந்தியா டுடே போன்ற செய்தி ஊடகங்கள் 9,000 கோடி ரூபாயாக மட்டும்தான் எடுத்து காட்டி வருகிறார்கள். இதற்கான உண்மை மதிப்பீடு 21,000 கோடி ரூபாய். எதற்காக அடானி நிறுவனத்தை பற்றி எந்த விதமான செய்தியும் உங்களால் பார்க்க முடியவில்லை? எதற்காக 15ஆம் தேதி பிடிபட்ட இந்த கன்சைன்மெண்ட்டை பற்றி இன்னைக்கு தேதி 23 ஆகி கூட எந்த விதமான பெரிய கேள்வி கேட்பாடும், எந்த விதமான செய்தியும், எந்த விதமான பிரேக்கிங் நியூஸும் வெளிவரவில்லை? எதற்காக இது போன்ற ஊடகங்கள் அடானி நிறுவனத்தை எதிர்த்தோ, அல்ல இந்திய அரசாங்கத்தை எதிர்த்தோ, அல்ல இந்த பிடிபட்ட கன்சைன்மெண்ட்டை எதிர்த்தோ எந்த விதமான கேள்வியும் கேட்கவில்லை? எந்த அளவில் 100 கிராம் ஹெரோயின் ட்ரக்ஸ் பிடிபட்ட போது ரியா சக்கரவர்த்திக்கு எதிராக ஒட்டுமொத்த கோதி மீடியாவும் கூச்சல் போட்டு வந்தார்களோ அந்த வீடியோ பதிவை நீங்க நிச்சயமாக பார்க்க வேண்டும். ஒரு முறை பார்த்து விடுங்கள், அதற்கு பின் செய்திக்குள் போகலாம். अरे रिया चक्रवर्ती बोलती है ड्रग दो ड्रग दो ड्रग दो ड्रग दो ड्रग दो मुझे ड्रग दो मुझे ड्रग्स दो. वो कहती है मुझे ड्रग दो, मेरे लिए गांजा लाओ, चरस लाओ, एमडीएमए लाओ, एक्सक्यूसी लाओ. अरे वहां पे प्रमाण है उसके पास. अरे ड्रगी कौन है? रिया चक्रवर्ती ड्रगी है. वो कैसे कह रही है? रिया चक्रवर्ती बोल रही है मुझे आपने सुशांत को ड्रगी कैसे बोला? एक मिनट तकवा लो. குஜராத்தில் இருக்கக்கூடிய முத்ரா போர்ட், அடானி நிறுவனத்திற்கு கீழே இயங்கும் இந்த போர்ட்டில் 3000 கிலோ ஹெரோயின் ட்ரக்ஸ், இதற்கான மதிப்பீடு 21,000 கோடி ரூபாய் பிடிபட்டிருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய 2 நபர்கள், அதாவது ஒரு கப்பிள், இங்கிருந்தும் பிடிபட்டிருக்கிறார்கள். இதை தாண்டி ஆப்கானை சார்ந்த ஒரு சில நபர்கள் இந்த ஒட்டுமொத்த டீலில் ஈடுபட்டபடி அவர்களையும் கைது செய்திருக்கிறார்கள். கடந்த 2 வாரத்தில் மட்டும் 2 பிரேக்கிங் நியூஸ் வெளிவந்திருக்கிறது. முதல் விஷயம், செப்டம்பர் 15ஆம் தேதி பிடிபட்ட இந்த 3000 கிலோ ஹெரோயின். இன்னொரு விஷயம், மஹந்த் நரேந்திரகிரி அவர்களுடைய தற்கொலை, மர்மமான தற்கொலை. ஆனால் இதை பற்றி எந்த விதமான செய்தியும் பெரிதளவில் பேசப்படவில்லை, எந்த விதமான இன்வெஸ்டிகேஷனும் பெரிதளவில் பார்க்கப்படவில்லை. கிரிட்டிசிசம் செய்வது சரிதான், ஆனால் கிரிட்டிசிசம் என்கிற பேரில் எது உண்மை எது பொய் என்று தெரிஞ்சு கொள்ளாமலே ஒரு விஷயத்தை பற்றி பேசக்கூடாது. அதுதான் இங்கேயும் நடந்து கொண்டிருக்கிறது. அடானியுடைய போர்ட்டாக இருக்கும் ஒரே காரணத்தால் அனைத்து நபர்களுமே கிரிட்டிசைஸ் செய்து வருகிறார்கள். ஆனால் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை புரிந்து கொள்ளாமல், அடானி நிறுவனத்திற்கு நாங்கள் சப்போர்ட் செய்யவில்லை, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சீரியஸான சின்சியரான ஊடகமாக இருக்கும் அந்த காரணத்தால் ஒரு விஷயத்தை ஆழமாக புரிந்து கொண்டு அந்த விஷயத்திற்கான உண்மை என்ன என்கிற அந்த விஷயத்தை உங்களிடம் எடுத்து வர கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால்தான் அடானியுடைய பேர் வந்த காரணத்தால் மட்டுமே அவரை கிரிட்டிசைஸ் செய்யக்கூடாது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையை நீங்கள் இதில் புரிந்து கொள்ள இருக்கிறீர்கள். முதலில் இந்த கன்சைன்மெண்ட் எப்படி பிடிபட்டது, என்ன நடந்தது என்று அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். த டைரக்டரேட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ், DRI, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஸ்மக்லிங் போன்ற விஷயங்களை கண்ட்ரோல் செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு டிபார்ட்மெண்ட். செப்டம்பர் 15ஆம் தேதி 3000 கிலோ ஹெரோயின் குஜராத்தில் இருக்கக்கூடிய முத்ரா போர்ட்டில் பிடிபடுகிறது. இந்த ஒட்டுமொத்த கன்சைன்மெண்ட்டுடைய
விலை டிஆர்ஐ கொடுத்த தகவல் படி 21,000 கோடி ரூபாய். சிந்தித்து பாருங்கள் எந்த அளவில் இந்த கன்சைன்மெண்ட் இருக்கிறது என்று. 2 மிகப்பெரிய கண்டெய்னர்களில் பதுக்கி இதை டெல்கம் பவுடர், அதாவது முகத்திற்கு போடக்கூடிய அந்த பவுடர் என்கிற பெயரில் இம்போர்ட் செய்திருக்கிறார்கள். இவர்களுக்கு கிடைத்த அந்த துப்பிற்கு பெண் இது பவுடராக இருக்க முடியாது, ஏன்னா இது எங்கிருந்து வருகிறதோ அந்த இடமும் எந்த வழியிலிருந்து இது வருகிறதோ அந்த இடத்தில் சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. நார்கோட்டிக் டிபார்ட்மெண்ட்டுடன் இணைந்து இந்த ரெய்ட் போடப்பட்டிருக்கிறது. இவர்கள் கையில் எடுத்த இந்த பொருட்களை ஆய்விற்கு அனுப்பிய போது அங்கிருந்து வந்த ரிப்போர்ட் இது டால்கம் பவுடர் அல்ல, இது ட்ரக்ஸ் தான் என்று. எந்த அளவில் இந்த ட்ரக்ஸோடைய குவான்டிட்டி இருக்கு என்று பாருங்கள். ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய 5 கோடி நபர்களை இந்த கன்சைன்மெண்ட்டை வைத்து மயக்கம் போட வைக்கலாம். அந்த அளவில் இந்த கன்சைன்மெண்ட் இருந்திருக்கிறது, அந்த அளவில் இந்த ட்ரக்ஸ் இருந்திருக்கிறது. ஒரு நேஷனல் செக்யூரிட்டிக்கான விஷயம் மட்டுமல்லாமல் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சோஷியல் இஷ்யூவாக கூட இந்த விஷயத்தை நீங்க பார்க்க முடியும். செப்டம்பர் 15ஆம் தேதி டிஆர்ஐ 2 கண்டெய்னர்களை முடக்கியிருக்கிறார்கள். இந்த 2 கண்டெய்னர்களிலும் டால்கம் பவுடர் தான் இம்போர்ட் செய்யப்படுகிறது என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் முடக்கப்பட்ட போது ஒரு கண்டெய்னரில் 1999.57 கிலோ ட்ரக்ஸ், இன்னொரு கண்டெய்னரில் 988.64 கிலோ ட்ரக்ஸ், ஆக மொத்தம் கிட்டத்தட்ட 3000 கிலோ ட்ரக்ஸ் இந்த 2 கண்டெய்னர்களுமே இருந்திருக்கிறது. 1 கிலோ ட்ரக்ஸ்க்கான விலை 7 கோடி ரூபாய். ஆக மொத்தம் 21,000 கோடி ரூபாய் மதிப்பிற்கான இந்த ட்ரக்ஸ் குஜராத்தில் இருக்கக்கூடிய முந்த்ரா போர்ட், அதாவது அதானி நிறுவனத்திற்கு கீழே இயங்கக்கூடிய இந்த போர்ட்டில் பிடிபட்டிருக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்த ஊடகங்களில், ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவில் அடானி போர்ட்டில் 3000 கிலோ ட்ரக்ஸ் எப்படி வந்தது, யார் கொண்டு வந்தார், நேரடியாக அடானியுடன் இதை லிங்க் செய்து விட்டார்கள். ஆனால் இதற்கு முன்னாடியும் இது போன்ற விஷயங்கள் நடந்திருக்கிறது. இந்த அளவில் எல்லாம் இல்லை என்றால் கூட நடந்திருக்கிறது. சமீபத்தில் நவசேவா போர்ட் என்கிற ஒரு போர்ட் இருக்கிறது நவி மும்பையில். அங்கு 300 கிலோ ஹெரோயின் பிடிபட்டிருக்கிறது. பந்தர் அபாஸிலிருந்து கிளம்பி, அதாவது ஈரானிலிருந்து கிளம்பி மும்பைக்கு வந்த இந்த கன்சைன்மெண்ட். இதே போர்ட்டில் இன்னொரு ரெய்டும் நடந்தது. 191 கிலோ ஹெரோயின் ஆகஸ்ட் 2020ஆம் ஆண்டு பிடிபட்டது. நவி மும்பை இதே முறையில் ஈராக்கிலிருந்து கிளம்பி மும்பை வந்த இந்த கன்சைன்மெண்ட். இந்த விஷயத்தை தொடர்பாக சுரேஷ் பாட்டியா, மகேந்திர நிகம் மற்றும் முகமது நவாம் என்கிற இந்த 3 நபர்களை கைது செய்தார்கள். இவர்களை தாண்டி 2 கஸ்டம் ஆஃபீஸர்கள். அந்த நேரத்தில் யாருமே எந்த விதமான கேள்வியும் கேட்கவில்லை. அந்த நேரத்தில் யாருமே எந்த விதமான கூச்சலும் போடவில்லை. ஆனால் இந்த இடத்தில் அதானியோடைய இடம் இவர்கள் கையில் இந்த போட்டு இருக்கும் காரணத்தால் ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவில் அவரை கிரிட்டிசைஸ் செய்து மட்டும்தான் வருகிறார்கள். இதை தொடர்பாக அடானி நிறுவனம் ஒரு பதிலையும் கொடுத்திருக்கிறார்கள். The law empowers Government of India competent authorities such as the Customs and DRI to open, examine and seize unlawful cargo. No port operator across the country can examine the container. Their role is limited to running the port, Adani government said in their statement. எங்கள் கையில் எந்த விதமான அதிகாரமும் இல்லை. வரக்கூடிய பொருட்களை, வரக்கூடிய கன்சைன்மெண்ட்டை, அந்த கண்டெய்னர்களை திறப்பதோ அல்ல சீல் வைப்பதோ அல்ல அதற்கு எதிராக எந்த விதமான ரெய்ட் நடத்துவதோ எங்கள் கையில் அல்ல. இதற்கான வேலை கஸ்டம்ஸ் மற்றும் டிஆர்ஐ கையில் மட்டும்தான் இருக்கிறது. அதனால் நாங்கள் இந்த போர்ட்டை மட்டும்தான் நடத்தி வருகிறோம், வேற எதுவுமே நாங்கள் செய்ய முடியாது. இது அவர்கள் தரப்பிலிருந்து வெளிவந்த ஒரு ரிப்போர்ட். We sincerely hope that this statement will put the rest of motivation and false propaganda being run on social media against Adani Group. இந்த ஸ்டேட்மெண்ட் போதுமான அளவாக இருக்கும் என்று நம்புகிறோம். அடானி நிறுவனத்திற்கு எதிராக ஒரு தவறான பொய் பிரச்சாரம், ப்ரொபகேண்டா நடத்துவதை நீங்கள் நிறுத்துவீர்கள் என்று நம்புகிறேன். இவர்கள் கையில் இதற்கான அதிகாரமே இல்லாத போது எப்படி இவர்கள் இந்த கன்சைன்மெண்ட்டை செக் செய்திருக்க முடியும், அல்ல இதை இந்தியாவிற்குள் வர முடியாமல் தடுத்திருக்க முடியும்? இவர்களுடைய வேலை அந்த போர்ட்டை நடத்துவது மட்டும்தான் என்று அடானி நிறுவனம் எடுத்து காட்டியிருக்கிறது. இது உண்மை கூட. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய ரூல்ஸும் லாவும் கூறி வருகிறது. ஆனால் கேள்வி இது அல்ல. அடானியோடைய போர்ட்டிலிருந்து இந்த 3000 கிலோ ஹெரோயின் பிடிபட்டதா அல்ல அடானிக்கும் இந்த 3000 கிலோ ஹெரோயினிற்கும் லிங்க் இருக்கிறதா? கேள்வி
அடானி நிறுவனம் ஒரு சிறிய விளக்கத்தை மட்டும் கூறி தப்ப மட்டும் தான் பார்த்து வருகிறார்கள். இந்த விஷயத்தை பற்றி வேற எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கவில்லை. இன்னொரு புறம் அரசாங்கத்தின் தரப்பிலிருந்தும் எந்த விதமான விளக்கமும் கொடுக்கப்படவில்லை. உலகத்திலேயே பிடிபட்ட மிகப்பெரிய ட்ரக் கன்சைன்மெண்ட் இதுவாக மட்டும்தான் இருக்கிறது. இந்தியாவில் இதற்கு முன் எப்பவுமே இது போன்ற கன்சைன்மெண்ட் பிடிபடவில்லை. இந்த அளவில் 100 கிலோ 200 கிலோ பிடிபட்டிருக்கிறது, 300 கிலோ பிடிபட்டிருக்கிறது. ஆனால் 3000 கிலோ எப்பவுமே பிடிபட்டதில்லை. இந்த வேலையை ஒரு சாதாரணமான நபராக பார்க்க முடியாது. 2 கணவர் மனைவியால் இந்த வேலையை பார்த்திருக்க முடியாது. ஆனால் அவர்களை தான் கைது செய்திருக்கிறார்கள். யார் அந்த நபர்கள், அவர்களை பற்றின விவரங்கள் என்ன, அதையும் தேடி அலசி ஆராய்ந்தோம். எப்படி இந்த மிகப்பெரிய கன்சைன்மெண்ட் இந்தியாவிற்குள் வந்தது அதை நீங்க பார்க்க வேண்டும். மோட் ஆஃப் ஆப்பரண்டி. According to the sources, the couple had been residing in Chennai for the past couple of years, were running the Vijayawada-based firm from there. சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தம்பதியர்கள் விஜயவாடாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியை நடத்தி வந்தார்கள். He added that the company has bought in the consignment from Iran, declaring the container had semi-processed talcum material from Afghanistan. இந்த நிறுவனத்தை நடத்தி வரும் இந்த 2 நபர்களுமே ஆப்கானிஸ்தானிலிருந்து தயாரிக்கப்பட்ட டால்கம் ப்ராசஸ்ட் அன்ப்ராசஸ்ட் ப்ராடக்ட்களை இந்தியாவில் இம்போர்ட் செய்யும்படி இந்த கண்டெய்னர்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். 2 நபர்கள் மட்டுமே. இவர்களுடன் தொடர்பில் இருந்த ஆப்கான் நேஷனல்ஸ் அவர்களையும் கைதும் செய்திருக்கிறார்கள். Upon seizure of container sample was sent to testing under Narcotic Drugs and Psychotropic Substance, அதாவது NDPS Act. The expert of Forensic Science Laboratories, Gandhinagar, confirmed that it is to be heroin. இந்த கண்டெய்னர் பிடிபட்ட போது NDPS நார்கோட்டிக் டிபார்ட்மெண்ட் இதற்கான ஆய்வில் இறங்கியிருக்கிறார்கள். இதை டெஸ்ட் செய்வதற்காக லெபார்டரிக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அங்கிருந்து வெளிவந்த ரிப்போர்ட்டை படிக்கும்போது இது டால்காம் சப்ஸ்டன்ஸ் அல்ல, இது ஹெரோயின், இது ட்ரக்ஸ் என்று அந்த ரிப்போர்ட்டை கொடுத்திருக்கிறார்கள். இதற்கு பின் இந்த கைதுகள் எல்லாம் நடந்திருக்கிறது. இந்த அனைத்து விஷயமும் நடந்திருக்கு. இந்த விஷயத்தில் பார்க்கக்கூடிய இன்னொரு விஷயம், எதற்காக ஒவ்வொரு முறையும் குஜராத் அல்ல மும்பை போர்ட்டிலிருந்து தான் இந்த ட்ரக்ஸ் போன்ற விஷயங்கள் வருகிறது? இரண்டாவது கேள்வி, 21,000 கோடி ரூபாய்க்கான இந்த ட்ரக்ஸ் 2 நபர்களால் கொண்டு வந்திருக்க முடியாது, ஒரு சிறிய நிறுவனத்தால் கொண்டு வந்திருக்க முடியாது. அப்போ இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்கள் யார்? எதற்காக அடானி நிறுவனம் தன்னை மட்டும் காப்பாற்றுவதற்காக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார். ஆனால் இதை தாண்டி இந்த விவரத்தில் எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கவில்லை. 15ஆம் தேதி நடந்த இந்த விஷயத்திற்கு பின் இன்னைக்கு 23ஆம் தேதி வரை எந்த விதமான பிரஸ் மீட்டும் நடக்கவில்லை, எந்த விதமான விளக்கமும் கொடுக்கப்படவில்லை. டிஆர்ஐயாக இருக்கட்டும், அல்ல நார்கோட்டிக் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த கோதி மீடியா, கூச்சல் போடக்கூடிய கோதி மீடியாக்கள், ட்ரக்ஸ் தோ ட்ரக்ஸ் தோ ட்ரக்ஸ் தோ என்று கத்தி கூச்சல் போட்டு வரும் அர்ணப் கோஸ்வாமி இன்னைக்கு அமைதியாக இருக்கிறார். ஒரு நபரை கிரிட்டிசைஸ் செய்வதற்கு முன் அந்த விஷயத்தை நீங்க ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆரம்பத்தில் கூறுவது இதைத்தான். அதாவது அடானி நிறுவனத்தின் மீது என்ன தவறு இருக்கிறது, என்ன தவறு அல்ல. அடானி நிறுவனத்தை பற்றி கிரிட்டிசைஸ் செய்வதற்கு முன் இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கா இல்லையா, இதே போன்ற மோட் ஆஃப் ஆப்பரண்டி இதற்கு முன்னாடி நடந்திருக்கிறதா இல்லையா, அந்த காலகட்டத்தில் இந்த அனைத்து சோஷியல் மீடியாவிலும் இதே போன்ற செய்தி வெளிவந்ததா இல்லையா, அப்போ கேள்வி கேட்காத நபர்கள் இன்னைக்கு மட்டும் எதற்காக கேள்வி கேட்டு வருகிறார்கள் என்ற இந்த கேள்வியும் நான் கேட்டே தீர வேண்டும். ஆப்போசிஷனாக இருக்கும்போது கிரிட்டிசைஸ் செய்வதற்காகவே நான் பேச வேண்டும் என்று செய்திகளை போடக்கூடாது. அது ஒரு நல்ல ஊடகத்திற்கான அழகு அல்ல. அடானி நிறுவனம் கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஏற்றுக்கொண்டால் கூட அடானி நிறுவனம் மேற்கொண்டு தன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த உண்மைத்தன்மையை வெளிக்காட்டியிருக்க வேண்டும். அவர்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு. யார் இந்த கன்சைன்மெண்ட்டை பிடித்தார்களோ, அதாவது இந்திய அரசாங்கம், அவர்கள் தரப்பிலிருந்தும் இன்னொரு செய்தி, இன்னொரு விளக்கம் வந்திருக்க வேண்டும். ஏன்னா இதற்கு முன்னாடி எப்பவுமே இந்த அளவில் ட்ரக்ஸ் பிடிபடவில்லை. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய 5 கோடி நபர்களை மயக்கம் போட வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கன்சைன்மெண்ட் இது. இந்திய நேஷனல் செக்யூரிட்டிக்கு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கன்சைன்மெண்ட் இது. இன்னைக்கு ட்ரக்ஸ் மட்டும் தான், நாளைக்கு வேற ஏதாச்சும் கூட வரலாம். இந்த ட்ரக்ஸை நீங்க சாதாரணமாக பார்க்க முடியாது. 21,000 கோடி ரூபாய்க்கான டீலிங்கை யார் செய்தார்? 2 நபரால் மட்டும்தான் செய்யப்பட்டதா, அல்ல இதற்கு பின்னாடி பல நபர்கள் இருக்கிறார்களா?
எதற்காக இது போன்ற ட்ரக்ஸ் பிடிபட்டால் கூட இந்த கேங்கை, இந்த வழியை உடைக்க முடியவில்லை? இது போன்ற எத்தனையோ கேள்விகளுக்கான பதிலை இந்த அரசாங்கம், இது போன்ற போட்டை நடத்தி வரும் நபர்கள் மற்றும் கஸ்டம்ஸ் அண்ட் டிஆர்ஐ, நார்கோட்டிக் டிபார்ட்மெண்ட் அனைவருமே இதற்கான விளக்கத்தை கொடுத்தே தீர வேண்டும். இன்னொரு கேள்வி, எப்படி ஆப்கானிஸ்தானிலிருந்து மட்டுமே இந்த அனைத்து ட்ரக்ஸ் பொருட்களுமே வருகிறது? இந்தியாவிற்கு மட்டும் வருகிறதா அல்ல உலக நாடுகளுக்கும் வருகிறதா என்கிற அந்த புரிதலும் இந்த பதிவில் நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள். ஆப்கானிஸ்தானுடைய மிக முக்கியமான விவசாயம் ட்ரக்ஸ், அஃபீம். ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய 80% ட்ரக்ஸ் ஆப்கானிஸ்தானிலிருந்து தான் வருகிறது. ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபானிற்கு மிகப்பெரிய பலமாக இருப்பது அங்கே விளையும் இந்த ட்ரக்ஸ். இதை பற்றி இனி நீங்கள் பாருங்கள். ஒட்டுமொத்த உலகத்தில் எந்த அளவில் இந்த ட்ரக்ஸ் ஆப்கானிஸ்தானிலிருந்து வருகிறது என்று அந்த கணக்கை பார்க்கும்போது 1990ஆம் ஆண்டிலிருந்து 1919ஆம் ஆண்டு வரை ஒட்டுமொத்த உலக நாடுகள் கொடுக்கக்கூடிய அந்த பங்கு, வெறும் ஆப்கானிஸ்தான் கொடுக்கக்கூடிய பங்கு எவ்வளோ என்று 1990ஆம் ஆண்டு ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 40% ட்ரக்ஸ் வெறும் ஆப்கானிஸ்தானில் இருந்து வந்தது. மற்ற நாடுகள் 60% ப்ரொடியூஸ் செய்து வந்தார்கள். வருடம் 2000 வர ஒட்டுமொத்த ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த ட்ரக்ஸ் விவசாயம் ஒழிக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் தான் US மிலிட்ரி இறங்கியது. இதற்கு பின் 2001ஆம் ஆண்டிலிருந்து இங்கே இருக்கக்கூடிய ட்ரக்ஸ் விவசாயம் எந்த அளவில் அதிகரித்திருக்கிறது என்று பாருங்கள். ஒவ்வொரு வருடமும் 80லிருந்து 85% வரை ஆப்கானிஸ்தானிலிருந்து தான் இந்த ட்ரக்ஸ் விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. வருடம் 2019ஆம் ஆண்டு வரை இந்த பிஸ்னஸ் 80% உயர்ந்துவிட்டது. அதாவது இந்த ட்ரக்ஸ் வழியாக வரக்கூடிய அனைத்து பணத்தையுமே தாலிபான் தனக்காக, தன்னுடைய படைகளை, தன்னுடைய ஆயுதங்களை வளர்க்கிறதற்காக உபயோகப்படுத்தி வந்தார். ஒட்டுமொத்த உலகத்தில் 80% ட்ரக்ஸ் ஆப்கானிஸ்தானிலிருந்து மட்டும்தான் வருகிறது. சிந்தித்து பாருங்கள் எந்த அளவில் சீரியஸான விஷயம் என்று. சமீபத்தில் தாலிபானுடைய சாசனம் அங்கே வந்திருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர்கள், உலக நாடுகள் இந்த ஓபியம், அதாவது ட்ரக்ஸை பற்றி கேட்டபோது தாலிபான் கொடுத்த பதில், we will bring opium cultivation to zero again. நாம் மீண்டும் ஒரு முறை தாலிபானில், ஆப்கானிஸ்தானில் இந்த ட்ரக்ஸ் விவசாயத்தை முற்றிலும் ஒழிக்கப் போகிறோம். வேறு எந்த விதமான பிஸ்னஸும் நீங்கள் செய்து கொள்ளுங்கள், எந்த விதமான விவசாயத்தையும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், ஆனால் ட்ரக்ஸ் என்கிற விஷயத்தை ஆப்கானிஸ்தானிலிருந்து ஒழித்து விடுவோம் என்று கூறியிருக்கிறார். ஆனால் கடந்த எத்தனையோ ஆண்டுகளாக ஆப்கானிஸ்தானிற்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய தொழில் ஓபியம் மட்டும்தான், ட்ரக்ஸ் மட்டும்தான். இதை தொடர்பாக பல நபர்கள் கேள்விகளும் கேட்க தொடங்கிவிட்டார்கள். அதாவது கிரிட்டிசிசம் ஒரு பக்கம், நான் கிரிட்டிசிசம் இன்னொரு பக்கம். இப்போ கிரிட்டிசிசத்துக்கு வந்து விடலாம். ஸ்ரீவாஸ்தவா, கர்நாடகா காங்கிரஸ் மெம்பர் ஸ்ரீவாஸ்தவா ஒரு ட்வீட்டை போட்டிருக்கிறார். மோடி அரசாங்கத்தின் நியாயம் என்ன? 59 கிராம் வீட் பிடிபட்ட போது, 3000 கிலோ ஹெரோயின் பிடிபட்ட போது என்ன நடக்கிறது என்று அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Government used ED, CBI, NCB and leaked WhatsApp chat of Bollywood actress. ED, CBI, NCB மற்றும் அந்த ஆக்ட்ரஸ், பாலிவுட் ஆக்ட்ரஸ் உடைய வாட்ஸ்அப் சாட் வரை பப்ளிக்காக வெளிவிட்டு விட்டார்கள். ஆனால் எந்த விதமான ஆக்ஷனும் இந்த இடத்தில் எடுக்கப்படவில்லை. அங்கே அனைத்து வேலையுமே இந்த அரசாங்கம் பார்த்து வந்தது. பட் ஈவன் ஆஃப்டர் வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் ஹெரோயின் சீசர் அட் அடானிஸ் முத்ரா போர்ட் there is a pin drop silence. ஒரு அமைதி காக்கப்பட்டு வருகிறது. எதற்காக? மோடியுடைய நண்பரான அடானி நிறுவனத்தின் கீழே இயங்கக்கூடிய முத்ரா போர்ட்டில் 3000 கிலோ ஹெரோயின் பிடிபட்ட பின் கூட எதற்காக இந்த அமைதி என்று அவர் அந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார். இதை தாண்டி நாராயணன் திருப்பதி அவர்கள், பிஜேபியோடைய ஸ்போக் பர்சன், இவர் தன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நியாயத்தை எடுத்து வைத்திருக்கிறார். அதையும் நீங்க கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்கள். திமுக நிர்வாகத்தில் தமிழக அரசு நடக்கிறது. மோசடி, முறைகேடுகள் மற்றும் சட்ட ஒழுங்கு சீர்கேடு, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு ஆகியவை திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் தயவுடன் தான் நடைபெறுகிறது என்று நாம் கேட்கலாமா? இது போன்ற முட்டாள்தனமான செய்தியை வெளியிடுவதை நிறுத்த வேண்டும். இது மட்டுமல்ல, காங்கிரஸ் ஒரு பிரஸ் மீட்டிங் வைத்தது. 21,000 கோடி ரூபாய் மதிப்பிற்கான இந்த ஹெரோயின் பிடிபட்ட பின் கூட எதற்காக எந்த விதமான கேள்விக்கான பதிலும் பிஜேபியால் கொடுக்க முடியவில்லை என்கிற இந்த கேள்வி, இதற்கான பிரஸ் மீட். இந்த வீடியோவையும் பார்த்து விடுங்கள்.
बात जिम्मेदारी भारत सरकार की स्पष्ट तौर पे है, मैं बार बार दोहराता हूं। आप नारकोटिक्स कंट्रोल ब्यूरो का पिछले 18 महीने से पूर्णकालिक महानिदेशक नहीं बना पा रहे। क्यों नहीं बना पा रहे और क्यों ऐसा होता है कि बार बार गुजरात के रास्ते से मादक पदार्थ हिंदुस्तान में आ रहे हैं और आप उस पूरे सिंडिकेट को नहीं तोड़ पा रहे। ये एक सिंडिकेट का काम होता है, किसी दो लोगों का नहीं होता कि आप कह दें 2 लोगों को गिरफ्तार कर दिया और खत्म हो गया। ऐसा नहीं होता। अगर खत्म हो गया होता तो ये बार बार नहीं हो रहा होता। तो जिम्मेदारी उस व्यक्ति की होती है जो सरकार के शीर्ष पद पर बैठा है। जिम्मेदारी गृह मंत्री की भी होती है, जिम्मेदारी सरकार की होती है। स्पष्ट तौर पे जिम्मेदारी सरकार की है। இந்த தொகுப்பில் நான் உங்களுக்கு கொடுத்த தகவலை தாண்டி வேற எந்த விதமான தகவலும் சோஷியல் மீடியாவிலேயோ அல்ல இந்திய பத்திரிகையிலேயோ அல்ல உலக பத்திரிகைகளிலேயோ இந்திய அரசாங்கத்தின் தரப்பிலிருந்தோ அடானி போர்ட் தரப்பிலிருந்தோ டிஆர்ஐ தரப்பிலிருந்தோ நார்கோட்டிக் டிபார்ட்மெண்ட் தரப்பிலிருந்தோ இல்லை, கிடைக்கவில்லை. எந்த விதமான அவைலபிள் ரெக்கார்ட்ஸே இல்லாமல் இருக்கிறது. கடந்த 8 நாட்களாக இந்த செய்தியை அமுக்க மட்டும்தான் பார்த்து வருகிறார்களே ஒழிய இந்த செய்திக்கான எந்த விதமான விளக்கமும் கிடைக்காத காரணம் என்ன? நீங்கள் சோஷியல் மீடியாவிலிருந்து நீங்கள் கூகுளிலிருந்து அனைத்தையுமே சர்ச் பண்ணி பாருங்கள். நான் கொடுத்த தகவலை தாண்டி வேற எந்த தகவலும் வெளிவராத காரணம் என்ன? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, யார் இந்த மிகப்பெரிய கன்சைன்மெண்ட்டிற்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்கள்? இந்த கன்சைன்மெண்ட்டை இயக்கிய நபர்கள் யார்? மூன்றாவது கேள்வி, எதற்காக ஒவ்வொரு முறையும் ஈரானிலிருந்து தான் இந்த கன்சைன்மெண்ட் கிளம்பி ஒவ்வொரு முறையும் டால்கம் பவுடர் என்கிற இந்த விஷயத்தை வைத்து இந்தியாவில் இம்போர்ட் செய்யப்படுகிறது? இன்னொரு கேள்வி, எதற்காக ஆப்கானிஸ்தானிலிருந்து வெளிவரக்கூடிய ஒவ்வொரு கன்சைன்மெண்ட்டையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய கஸ்டம்ஸ் டிஆர்ஐ ஆய்வு செய்யக்கூடாது? எதற்காக அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்களை அதிகரிக்கக்கூடாது? இது போன்ற கன்சைன்மெண்ட்கள் பிடிபட்ட பெண் எதற்காக அதற்கான விளக்கத்தை இந்த ஏஜென்சிகள் கொடுக்கக்கூடாது? இங்கே கேள்வி 3000 கிலோ ஹெரோயின் மட்டுமல்ல, இங்கே வெளிவரும் கேள்வி ஒரு நாட்டிற்கான செக்யூரிட்டி என்ன, பாதுகாப்பு என்ன, இந்த நாட்டு மக்களுடைய அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சோஷியல் செக்யூரிட்டி எங்க போகிறது? இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் அரசாங்கங்கள் எதற்காக இது போன்ற விளக்கத்தை கொடுக்க மறுத்து வருகிறார்கள்? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கோதி மீடியா இது போன்ற செய்தி வெளிவரும்போது எதற்காக வாயை திறக்க மாட்டேங்கிறார்கள்? அவர்கள் என்ன காட்ட நினைக்கிறார்களோ அதை பற்றி மட்டும் தான் இவர்கள் எடுத்து காட்டி வருகிறார்கள். 59 கிராம் 100 கிராம் ஒரு கன்சைன் 59 கிராம் 100 கிராம் ட்ரக்ஸ் பிடிபட்டாலே போதும் ஒட்டுமொத்த இந்தியாவில் கூச்சல் போட தொடங்கி விடுகிறார்கள். ஆனால் 3000 கிலோ ஹெரோயின் பிடிபட்ட பின் கூட எந்த விதமான கூச்சல், எந்த விதமான சத்தமும் வெளிவரவில்லை. இதை 2 தரப்பை சார்ந்த நபர்களுமே புரிந்து கொள்ள வேண்டும். அடானியை ஆதரவிக்கும் நபர்கள், கிரிட்டிசைஸ் செய்யும் நபர்கள், ஆதரவிக்கும் நபர்கள் எதற்காக கிரிட்டிசைஸ் செய்யப்படுகிறது, எதற்காக அவர் ஒழுங்கான பதிலை கொடுக்கவில்லை என்கிற அந்த புரிதலை புரிந்து கொள்ள வேண்டும். கிரிட்டிசைஸ் செய்யக்கூடிய நபர்கள் எதற்காக அடானியை மட்டும் நாம் கேள்வி கேட்டு வருகிறோம், எதற்காக ஒட்டுமொத்த சிஸ்டத்தை நாம் கேள்வி கேட்க மறுத்து வருகிறோம், எதற்காக அடானி நிறுவனத்தை மட்டும் நாம் டார்கெட் செய்து வருகிறோம், எதற்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒபிஷியல் டிபார்ட்மெண்டான டிஆர்ஐ ஆக இருக்கட்டும், நார்கோட்டிக் டிபார்ட்மெண்ட் ஆக இருக்கட்டும், அல்ல மற்ற டிபார்ட்மெண்ட்கள் இடி, சிபிஐ, மற்ற டிபார்ட்மெண்ட்களை கேள்வி கேட்க மறுத்து வருகிறோம். இந்திய அரசாங்கத்துடைய வேலை என்ன, இந்த டிபார்ட்மெண்ட்களுடைய வேலை என்ன? ஒரு தவறு நடக்கும்போது அந்த தவறை சரியான முறையில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். அந்த தவறு மீண்டும் ஒருமுறை நடந்துவிடாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு இடத்தில் இது போன்ற கன்சைன்மெண்ட் இந்தியாவிற்குள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. சமீபத்தில் நவி மும்பையோடைய கதையை நான் எடுத்துக்காட்டி இருக்கிறேன். அந்த 2 சம்பவத்திலும் எந்த இடத்திலும் அடானி போர்ட்டுடைய எந்த இன்வால்மெண்ட்டும் இல்லை. ஆனால் இந்த கன்சைன்மெண்ட் ட்ராக்கை பாருங்கள், மோட் ஆஃப் ஆபரேண்டியை பாருங்கள். ஈராக்கில் கிளம்பி ஆப்கானிஸ்தானில் இருந்து அந்த ப்ராடக்ட் எடுத்து இந்தியாவிற்குள் வருகிறது. ஒவ்வொரு முறையும் டால்கம் பவுடர் என்கிற பேரில் ஒவ்வொரு முறையும் ஒரு சிறிய கம்பெனி இது போன்ற இம்போர்ட் செய்து வருகிறார்கள், இது போன்ற கன்சைன்மெண்ட்டை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்களுடைய அடையாளம், இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய கம்பெனிகளுடைய அந்த அடையாளத்தை எதற்காக வெளிக்கொண்டு வருவதில்லை? இது போன்ற பல கேள்விகள் இருக்கிறது. இந்த பதிவில் நாங்கள் இன்னும் ஆழமாக போக இருக்கிறோம். இந்த பதிவிற்கு பின் அடுத்த பதிவில் இதே ட்ரக்ஸை பற்றி ஒரு ஆழமான டாக்குமெண்ட்ரி கொண்டு வர இருக்கிறோம். அதுவரை காத்து கொண்டிருங்கள். நன்றி, வணக்கம்.